Dear viewers, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்னா என்ன, அதை எப்படி உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலான்றது தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா புது கஸ்டமர்ஸை அக்வயர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸை ரீடைன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. புது கஸ்டமர்ஸை அக்வயர் பண்ணுறதுக்கு கோல்டு இமெயில் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை ரீடைன் பண்ணுறதுக்கு ப்ரொமோஷனல் கேம்பெயின்ஸ் இமெயில் மூலிமாவும் அனுப்புவாங்க. அடுத்த சேனல் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ், அதுவும் வந்து ப்ரிடாமினண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் புது கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்வியஸாக வந்து சோஷியல் மீடியாவில் ஆட் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அப்படி சர்ச் இன்ஜினில் ஆட் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸாக இருந்துச்சு. இப்போ வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்ன்றது என்னென்னா, வாட்ஸ்அப் as a சேனல் நீங்கள் வந்து எப்படி கஸ்டமர்ஸை அக்வயர் பண்ணுறீங்க, ப்ளஸ் உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோ இல்லை உங்களுக்கு பொட்டென்ஷியல் கஸ்டமர் லீட்ஸ் மாதிரி வந்திருந்தாங்களோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் மூலிமா எப்படி வந்து ரீடைன் பண்ணுறீங்க ப்ளஸ் அக்வயர் பண்ணுறீங்க அப்படின்றது தான் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். நீங்கள் கேட்கலாம், வாட்ஸ்அப்பில் எப்படி புது கஸ்டமரை அக்வயர் பண்ணுறதுன்றது. வாட்ஸ்அப் மூலிமா டைரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா வாட்ஸ்அப்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரகாரம் நீங்கள் ஒரு கஸ்டமரோ இல்லை பொட்டென்ஷியல் ப்ராஸ்பெக்டோட கன்சென்ட் வாங்காமல் ஒருத்தவங்களை ரீச் பண்ண முடியாது. இது எப்போ இஷ்யூவாக வரும்னா, நிறைய பேர் உங்கள் நம்பரை ஸ்பேமாக பிளாக் பண்ணாங்கன்னா அப்போ இஷ்யூ வரும். ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி கஸ்டமர் அக்வயர் பண்ணுறது? மெட்டான்ற பேரண்ட் கம்பெனி, அவங்க தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஓன் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் வாட்ஸ்அப். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் ஆட் வந்து பிஸ்னஸஸ் ரன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இப்போ அந்த டைப் ஆஃப் ஆட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிக் டு வாட்ஸ்அப் ஆட். நீங்கள் அந்த ஆடு செட் பண்ணிங்கன்னா உங்கள் ஆடு பார்க்குறவங்க, அவங்களுக்கு அந்த ஆடு பிடிச்சிருக்கு, ரிலேட் பண்ண முடியுதுன்னா அவங்க டைரெக்டாக கிளிக் பண்ணாங்கன்னா அவங்க உங்கள் வாட்ஸ்அப் வந்துடுவாங்க. ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு அவங்க நம்பர் கிடச்சிருது. அந்த நம்பர் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் அந்த ப்ராஸ்பெக்டை ரீச் அவுட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கால் பண்ணுன்னா கூட அவங்க நம்பர் இருக்கிறதுனால எப்போ வேணால் கால் பண்ணி அவங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்லைன் மூலிமா. இந்த டைப் ஆஃப் ஆட் வந்து நீங்கள் வெறும் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட ரன் பண்ணிக்கலாம். பட் என்ன ஆகும்னா, நீங்கள் மேனுவலாக ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு ஸ்டெப் ஃபர்தர் போகணுன்னா Whautomate மாதிரியான பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் கிளவுட் ஏபிஐன்ற சர்வீஸ் மூலிமா நாங்கள் வந்து உங்களுக்கு கான்வர்சேஷனை கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணி கொடுப்போம். ஒரு சாட்பாட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லீட்ஸ் வந்து எப்போ மெசேஜ் அனுப்பிச்சாலும், நைட்டு 1 மணிக்கு அனுப்பிச்சாலும் சரி, காலைல 5 மணிக்கு அனுப்பிச்சாலும் சரி, 6 மணிக்கு அனுப்பிச்சாலும் சரி, நம்ம பாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்களோ சர்வீஸ் செல் பண்ணுறீங்களோ அது வந்து அந்த பாட் வந்து கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கு புது கஸ்டமரை அக்வயர் பண்ணி கொடுத்துரும். இப்போது ஒரு புது கஸ்டமரையோ இல்லை ஒரு லீடையோ நீங்கள் அக்வயர் பண்ணிட்டீங்க வாட்ஸ்அப் சேனல் மூலிமா, அவங்கள எப்படி ரீடார்கெட் பண்ணுறது அப்படின்றதுக்கு Whautomate பிளாட்ஃபார்மில் 2 ஆப்ஷன் இருக்குது. மொதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்ட் ஆர் பல்க் மெசேஜ். நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட லிஸ்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் ஒரு பல்க் மெசேஜ் அனுப்பலாம். அது எல்லாருக்குமே அனுப்பலாம். பட் வந்து எங்கள் பிளாட்ஃபார்மில் செக்மெண்ட் பண்ணி நீங்கள் நேரோ டவுன் பண்ணி ஒரு கேம்பெயின் ரன் பண்ணலாம். செக்மெண்ட் அண்ட் நேரோ டவுன்னா என்னென்னா, இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் மதர்ஸ் டே வருது. நீங்கள் எல்லாருக்கும் மதர்ஸ் டே கேம்பெயின் அனுப்புறதுக்கு பதிலாக ஃபீமேல் 35 and above அவங்களுக்குலாம் ஹை சான்ஸ் ஆஃப் ஹேவிங் கிட்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஃபீமேல்ஸ்க்கு நீங்கள் கேம்பெயின் ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கேம்பெயின் சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம பிளாட்ஃபார்மில் செக்மெண்டேஷனுக்கு பல ஃபில்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஜு, ஜெண்டரு, அதுக்கப்புறம் அவங்க பிஹேவியர் பொறுத்தும் நீங்கள் செக்மெண்டேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி ரன் பண்ணும்போது உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யோர் கேம்பெயின்ஸ் வில் பி வெரி ஹை. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிப் கேம்பெயின்ஸ். ட்ரிப் கேம்பெயின்ன்றது என்னென்னா, ஒரு சீரீஸ் ஆஃப் மெசேஜஸை நீங்கள் ஒரே டைமில் அனுப்பாமல் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்புறதுக்கு பேர் தான் ட்ரிப் கேம்பெயின். நம்ம பிளாட்ஃபார்மில் டிஃபால்ட் ட்ரிப் சீக்வன்ஸ் டெம்ப்ளேட்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறோம். இது எப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, ஒருத்தங்க புதுசாக வந்து உங்கள் ஆடை பார்த்து உங்கள் ஃபனல்குள்ளே வராங்கன்னா அவங்கள நீங்கள் நர்ச்சர் பண்ணலாம். சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிராண்டோட நேமை ஒரு கன்சியூமர் வந்து ஒரு 7 times வந்து பார்த்தாங்கன்னா they will never forget the brand. ஸோ அந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் இந்த ட்ரிப் சீக்வன்ஸை நீங்கள் 7 மெசேஜை வந்து ஒரு 2 வாரம் போல் ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அந்த ப்ராஸ்பெக்ட் வந்து உங்கள் கஸ்டமராக கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நீங்க பிசினஸ் ஓனரோ இல்ல பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா எங்க சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடலாம்னு இருக்கோம். பிளஸ் Whautomate பிளாட்ஃபார்மை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னா 7 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. எந்த ஆப்ளிகேஷனும் இல்ல. நீங்க ஃப்ரீயா சைன் அப் பண்ணி எல்லா ஃபீச்சர்ஸையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் யூ ஃபைண்ட் திஸ் யூஸ்ஃபுல். தேங்க் யூ.